வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் 100 பேர் வந்தாங்கன்னா 100 பிரச்சனையோட வர்றாங்க. தேவை கருதி வர்றாங்க, பரிந்துரைக்கு வர்றாங்க, உதவி கேட்டு வர்றாங்க, பிரச்சனையை சொல்கிறதுக்கு வர்றாங்க, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு வர்றாங்க. இப்படி ஆட்கள் வந்து குமிறனால கட்சி வேலைகள் செய்கிறதுல ஒரு தடங்கள் இருக்குது. கூட்டணி கட்சிகள் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நேரத்தோடு போக முடியல. ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு நேரத்தோடு போக முடியல. ஒரு பல்வேறு இயக்கங்கள், அதாவது விசிகாக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வமுள்ள இயக்கங்கள்லாம் ஏதாவது நிகழ்ச்சி வச்சாங்கன்னா அங்கேயும் தாமதமாக போக வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த தொண்டர்களை வந்து இந்த கனெக்டிவிட்டியை கட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வெளியூர்லேருந்து வர்றாங்க, செலவு பண்ணி வர்றாங்க. நாளைக்கு வாங்கினா போய் அவங்க ஒரு இடத்துல தங்கணும். அதுக்கு 4000 5000 வந்து தங்கறதுக்கு ஹோட்டல் கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு இரவே நாங்கள் வந்துட்டோம். அது 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் இருந்து உங்கள் முகத்தை பார்த்துட்டு எங்கள் பிரச்சனை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கோயம்பேடில் போய் பஸ் ஏறி ஊருக்கு போகிறோம். இதுதான் வரக்கூடியவங்களுடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டீங்க, தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணிட்டு வர்றாரு, சோர்வாக வர்றாரு, சோர்ந்து போய் வர்றாரு, அவர் ஓய்வு எடுக்கணும், இரவு ஓய்வு எடுக்கணும். அப்போ அந்த ஓய்வு எடுக்க வரலான்னு சொல்லி அவர் தங்கியிருக்கிறதுக்கு வந்தார்னா அங்கே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் நிற்கிறாங்க. அவங்கள வந்து போச்சுன்னா போக மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம்ல, செலவு பண்ணி வந்துட்டோம்ல, நாங்கள் நாளைக்கு வர்றதுக்கு நாங்கள் எங்கே போய் தங்குவோம், இருப்போம், நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறோம். அது நடக்குதோ நடக்கலையோ தலைவர் முகத்துக்கு நேர அவங்க பிரச்சனையை சொல்லணும். அந்த மன திருப்தியோடு போகிறாங்க. இந்த ஒரு அன்பு கலந்த ஒரு அதிகாரம் இருக்குல்ல, தலைவர்கிட்ட அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்க. அவர் நேரத்தை கேட்காம கொள்ளாமல் இப்படிங்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க.